வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்பெனி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு ஒரு சில நபருக்கு பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒன்று கேபி முனுசாமி. கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கேபி முனுசாமி எல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தனக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி வந்ததுக்கு முக்கியமான காரணமே கேபி முனுசாமி தான் நினைக்கிறாங்க. ஸோ கேபி முனுசாமி இருக்கிறனால தான் ஒன்றிணைந்த அதிமுக உருவாளன்ற மாதிரி வந்து சீனியர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவி சண்முகம் முக்கியமாக யோசிக்கிறாரு. உதயகுமார் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இடத்த பிடிச்சிட்டோம், அவர் விட்டுறக்கூடாதுல பார்த்தீங்கன்னா மும்முரமாக வந்து இருக்காரு. ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்லாம் விமர்சிச்சிட்டாரு. அந்த ராஜ்யசபா சீட்னால தான் ஓபிஎஸ்க்கும் ஜெயக்குமாருக்கும் வந்து ஒரு முரண்பாடு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருன்றாங்க. நம்ம தெரியும் உதயகுமார் சரண்டர் ஆயிடுவார். அவர் ஒரே நிலைப்பாடோடு இருக்க மாட்டார், மாறி ஒரு 2017 போச்செல்லாம் சசிகலாண்டார், இப்போ எடப்பாடின்னு சொல்கிறாரு, மாற்றி மாற்றி தான் பேசுவார். ஆனால் இவங்க 3 பேரில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி அதிக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.